ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது இந்த இரவு பொழுதில் இந்த வராகி அம்மாவின் வாக்கினை மட்டும் ஒரு சில நிமிஷங்கள் கேட்டுட்டு நீ நிம்மதியாக தூங்குனினா போதும். நாளை விடியலிலேயே உன் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுத்து உன்னை நிம்மதியாக நான் வாழ வச்சு காட்டுறேன் என் செல்லமே. இப்போது நீ கவலைப்படும் அத்தனை விஷயங்களுக்கும், உனக்கு கஷ்டத்தை தரும் அத்தனை விஷயங்களுக்கும் நான் பதில் சொல்கிறேன். நீ பொறுமையோடு இருந்தீனா எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு முடிவுக்கு வரும். இத்தனை நாளாக உனக்கு எந்த விஷயம் குழப்பமாகவும் கவலையாகவும் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அது எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவது உறுதி. நீ என் நாமத்தை உச்சரித்து கொண்டு அமைதியாக இருப்பதாலேயே இந்த வராகி அம்மா எல்லா வகையிலும் உனக்கு நன்மையை செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கேன். இனி உனக்கு அதிகப்படியான துணிச்சலை கொடுத்து வெற்றியையும் தரப்போகிறேன். எல்லா துன்பங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போய் உன் வாழ்க்கையே இன்பம் நிறைஞ்சதாக மாறப்போகுது என் செல்லமே. நீ மட்டும் பொறுமையாக இருந்தீனா இப்போது இந்த வராகி அம்மா வாக்கு கொடுத்தது போலவே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் செஞ்சிருவேன் என் செல்லமே. இந்த உலகம் எப்போதுமே உன்கிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமா, நீ மற்றவங்களுக்கு ஏதாவது தருவியான்னு தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிடிக்கும்னு இங்கே யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. ஆனால் அதுக்காக இந்த வராகி அம்மா உன்னை அப்படியே விட்டு விட மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்கும், எதை செஞ்சு கொடுத்தா நீ சந்தோஷப்படுவேன்னு அனைத்தையும் அறிந்தவளாக இருப்பதால் உன் வாழ்க்கைக்கு அவசியமான அனைத்தையும் உனக்கு செஞ்சு கொடுக்க தான் இப்போ உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செய்வதற்காக தானே இந்த பூமியில் நீ பிறப்பெடுத்திருக்கிறாய். அந்த பிறப்பில் சில கஷ்டங்கள் வரும்போது அதை தாங்கிக்க முடியாமல் என்னுடைய ஆலயத்துக்கு தேடி ஓடி வருகிறாய், பிரார்த்திக்கிறாய். என்னை நம்பி வேண்டுதல் செய்யும் உனக்கு இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். உன்னை சுற்றி நடக்கிற எந்த விஷயத்தை நினச்சும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. கடமைகளை செய்யும் போதும் பொறுப்புகளை நிறைவேற்றும் போதும் அழுதுகிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே கடமைக்கேன்னு செய்யக்கூடாது. எந்த விஷயத்தை செஞ்சாலும் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செய்யணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் தானே. எல்லாவற்றையும் நீ மகிழ்ச்சியாக செய்து முடிப்பதற்கு உனக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. எங்கள் பிரச்சனைகளை தனியாகவே நம்ம சந்திக்க வேண்டி வருமோ, நம்ம தனியாகவே தவிப்போமோ கஷ்டப்படுவோமோன்ற அந்த பயம்தான் உன் மனசுக்குள்ளே இருந்து உன்னை ஒரு வழி பண்ணுது. உனக்கு துணையாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நின்றுக்கிட்டு தான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களை உனக்கு தரப்போகிறேன். உனக்கே உனக்காகன்னு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ கேட்டதையெல்லாம் பெறுவதற்கான காலம் வந்துருச்சு. நீ விரும்பும் நல்ல செய்திகளையும் நல்ல சுபமங்களகரமான நிகழ்வுகளையும் கூட உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சிகரமாக நிறைவேற்றி தரப்போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது இனிமே நீ எதற்காகவும் கவலை கொள்ளவே அவசியமில்லை. இன்னும் உன் வாழ்க்கையில் நன்மைகள் வரும்படி செய்ய போகிறேன். நீ பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். உன்னுடைய சூழ்நிலை உன்னை எங்கே அழைச்சிட்டு போகுதுன்றதை பொறுமையாக கவனிச்சு பாரு. உன் வாழ்க்கையில் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு அழகான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். இப்போது உனக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் எந்த சூழ்நிலையும் நம்பிக்கை இழக்காதே என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை பாதையில் இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் களைந்து உன் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்வேன். எந்த அளவுக்கு நீ என் மேலே அன்போடும் பக்தியோடும் பாசத்தோடும் என்னை வணங்குறான்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு என்னை நம்பி வணங்கி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுட மாட்டேன். உனக்காகவும் நீ யார் நல்லா இருக்கணும்னு நினச்சி வணங்குறியோ அவங்களுக்காகவும் எல்லாவற்றையும் நல்ல விதத்தில் நடத்தி தருவேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நன்மைகளே நடக்கும் என் செல்லமே. உன் நம்பிக்கை ஜெயிக்கும்படியும்
உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்து சேரும்போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன? கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு தந்தே தீருவேன். உன் கர்ம வினைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ பட்ட துன்பங்கள் போதும். இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது இனி நீ கலக்கம் கொள்ளவே அவசியமில்லை. உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு நீ முழுவதுமாக என்னை நம்புகிறாய் தானே? அதற்கு பிறகும் உனக்கு ஏன் இந்த கலக்கம்? இந்த வராகி அம்மா நீ வெற்றி பெறுவதற்கான காலத்தை உருவாக்கிட்டேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நிகழத்தான் போகிறது. எல்லாரும் சிறு பிள்ளையாக இருக்கும்போது பென்சிலை பயன்படுத்துவார்கள். வளர்ந்த பிறகு பேனாவை எதற்காக உபயோகப்படுத்துகிறாங்கன்னு தெரியுமா? நீ பெரிய ஆளாக வளர்ந்துட்ட, இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணும். இனி வரும் காலங்களில் நீ தப்பு செஞ்சினா அதை திருத்துவதும் அழிப்பதும் கடினம் என்பதை உணர்த்துவதற்காக தான் பள்ளி பருவத்திலேயே பென்சிலுக்கு பதிலாக பேனாவை கொடுக்குறாங்க. இப்படி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரணத்தோடு நடக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு சரியாக வாழ பழகிக்கோ என் செல்லமே. தப்பி தவறி கூட உன்னை ஏமாத்துறவங்களையும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் உன் மனசை காயப்படும்படி உடச்சி பேசுனவங்களையும் மறுபடியும் நம்பி இன்னொரு வாய்ப்பை கொடுக்காத. அவங்க பாவம் நம்ம சொந்தம் தானே, சரி நம்ம சொந்தக்காரங்க உறவுங்க நினச்சி மறுபடியும் நீ பேசுனீன்னா மறுபடியும் அவங்க உன் நம்பிக்கையை உடச்சி தூள் தூளாக்கி உன்னை ஒரு ஒளி பண்ணாமல் விடமாட்டாங்க. இனிமேலாவது யாரை நம்பினாலும் யோசிச்சு பழகு, யோசிச்சு நம்பு. இந்த அம்மாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையான உன்னை இனிமேலும் நான் சோதிக்க மாட்டேன். இப்போது உனக்கான தேவைகள் அனைத்தையும் உன் கைகளில் அள்ளி தந்துடுறேன். இரவோடு இரவாக உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நாளைய விடியலை உனக்கான நல்விடியலாக நான் மாற்றி காட்டிடுறேன் என் செல்லமே. உன் வாழ்வில் இனிமேல் பல அதிசயங்கள் நடக்கப் போகுது. நானே உன்னை ஆசீர்வதிச்சு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் உன் மனசை அமைதியாகவும் நான் ஆக்கி கொடுத்துட்றேன். நீ நினச்ச எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இனிமேல் நீ சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் வாழும்படி இந்த வராகி அம்மா உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சகல ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் சந்தோஷங்களும் பெருகி வழியும்படி செய்கிறேன். உன்னுடைய தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய வைக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். உன்னுடைய செயல்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து தருவேன். மழை போல பெருசாக இருந்த பிரச்சனையை பனித்துளி போல காற்றோடு காற்றாய் கரைச்சிடுவேன் என் செல்லமே. இன்றோடு இந்த இரவோட உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது. உன் மனசை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்க எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் மனசுக்கு நான் அமைதியை தரப்போகிறேன். நீ செய்கிற வேலையிலோ தொழிலிலோ உனக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருந்ததெல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் கிடைக்கச் செய்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காகவே உன் வாழ்க்கையை முழுவதுமாக சரி செஞ்சு உனக்கு மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்க வந்துள்ளேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இப்போது எல்லாமே சரியாகி நீ சந்தோஷத்தை எதிர்கொள்ளப் போகிறாய். நாளையிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாத மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய்.